everyone. Today we are going to see the topic compound interest. ஸோ இதோட பேசிக் வந்துட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அந்த வீடியோ பார்க்கலனா ஃபஸ்ட் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்த்துருங்க, அப்போ தான் இந்த கான்செப்ட் புரியும். ஓகேவா? ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் என்ன பார்த்துருப்போன்னா, ஒரு இனிஷியல் அமௌண்ட் இருக்கும், ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஓகேவா? ஸோ வந்துட்டு ஒவ்வொரு இயரும் வந்துட்டு அந்த பிரின்சிபல் அமௌண்ட்டுக்கு எவ்வளோ ரேட் இருக்கோ அந்த மாதிரி நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் எடுப்போம். அமௌண்ட் வந்துட்டு பிரின்சிபல் ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுன்னு சொல்லி பார்ப்போம். ஓகேவா? ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் என்ன கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு 1 இயர். ஓகேவா? ஸோ பிரின்சிபல் அமௌண்ட் வந்து பி, இன்ட்ரெஸ்ட் என்னென்னா சேம் ஃபார்மில் பி கிராஸ் ஆர் கிராஸ் 1 டிவைடட் பை 100. ஓகேவா? ஸோ அமௌண்ட் என்ன ஆகுது அப்படின்னா பி ப்ளஸ் ஐ, அதாவது பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் தான் அமௌண்ட். ஓகேவா? ஸோ வந்துட்டு இது ரெண்டுலேயும் பி காமனாக இருக்குது. ஸோ பி இன்ட்டு 1 ப்ளஸ் ஆர் டிவைடட் பை 100. ஓகேவா? ஸோ இதுதான் அமௌண்ட்டு. ஸோ செகண்ட் என்னென்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பிரின்சிபல் அமௌண்ட் வந்து சேம் தான். ஓகேவா? ஸோ இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி பார்ப்போம். ஆனால் இங்கே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் பார்த்தோன்னா ப்ரீவியஸ் இயரோட அமௌண்ட் என்னவோ அதுதான் இங்கே வந்துட்டு பிரின்சிபலாக வரும். ஓகேவா? ஸோ இங்கே வந்துட்டு லாஸ்ட் ஒரு இயரோட எண்டில் எவ்வளோ இருக்குது அப்படின்னா பி இன்ட்டு 1 ப்ளஸ் ஆர் டிவைடட் பை 100 இந்த அமௌண்ட் இருக்குது. ஓகேவா? ஸோ செகண்ட் இயரில் என்ன ஆகுனா இந்த அமௌண்ட்டு தான் பிரின்சிபல் அமௌண்ட்டாக வரும். ஓகேவா? ஸோ அடுத்து இதுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இந்த பி இருக்க இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த பி இன்ட்டு 1 ப்ளஸ் ஆர் டிவைடட் பை 100 இதான் இப்போ வந்து பிரின்சிபல். ஓகேவா? ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணிட்டு கிராஸ் ஆர் கிராஸ் 1 டிவைடட் பை 100. ஸோ பி இன்ட்டு 1 ப்ளஸ் ஆர் டிவைடட், அதாவது இது ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அமௌண்ட்டுங்கிறது என்ன பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட், இங்கே பிரின்சிபல் வந்து இது, இன்ட்ரெஸ்ட் வந்து இது. ஓகேவா? ஸோ ரெண்டுலேயுமே பி இன்ட்டு 1 ப்ளஸ் ஆர் டிவைடட் பை 100 வந்து காமனாக இருக்குது. ஸோ இன்ட்டு 1 ப்ளஸ் ஆர் டிவைடட் பை 100. ஸோ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா பி இன்ட்டு 1 ப்ளஸ் ஆர் டிவைடட் பை 100 த ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இதுலேருந்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஸோ ஃபார்முலா வந்து நம்ம டிரைவ் பண்ணிடலாம். அமௌண்ட்டோட ஃபார்முலா என்னென்னா பி இன்ட்டு 1 ப்ளஸ் ஆர் டிவைடட் பை 100 த ஹோல் பவர் n. ஓகேவா? ஸோ ஏன்னா 1ன்னு இருக்கும்போது இங்கே பவர் வந்து 1 இருக்குது, இங்கே 2ன்னு இருக்கும்போது பவர் வந்து 2 இருக்குது. ஓகேவா? ஸோ ஃபார்முலா வந்து எவ்வளோ இயர், என்னங்கிறது டைம் ஆஃப் பீரியட்ஸ். ஸோ அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னா பி இன்ட்டு 1 ப்ளஸ் ஆர் டிவைடட் பை 100 த ஹோல் பவர் n. ஓகேவா? ஸோ வந்துட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் எப்படி ஆனுவலி, குவார்ட்டர்லி, ஹாஃபலி அந்த மாதிரி பார்த்தோமோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லேயே அந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து காம்பவுண்டட் ஆனுவலி. இப்போ ஒருவேளை இஃப் காம்பவுண்டட் ஹாஃபலி அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா என்ன பண்ணணும்னா அதே ஃபார்முலாவில் எப்படி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்த்தோமோ அதே மாதிரி தான். ஸோ வந்துட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னென்னா ஹாஃப் இயர்லி அப்படிங்கிறனால டிவைடட் பை 2 போட்டுடுறோம். இப்போ 1 இயரில் பார்த்தோன்னா எத்தனை ஹாஃப் இயர் அப்படின்னா 2 இயர் இருக்குது. ஓகேவா? ஸோ என்ன ஆகுதுன்னா 2n ஆகிடுது. ஓகேவா? ஸோ இதுவே இஃப் காம்பவுண்டட் குவார்ட்டர்லி அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா சேம் அதே மாதிரி தான், ஆர் வந்து டிவைடட் பை 4. அதே மாதிரி 1 இயரில் எத்தனை குவார்ட்டர் இருக்குது அப்படி குவார்ட்டர் மந்த்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 4. ஸோ 4 இன்ட்டு n. ஓகேவா? ஸோ இதில் வந்துட்டு எக்ஸ்ட்ரா இன்னொரு ஃபார்முலா என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ வந்துட்டு ப்ராப்ளமில் வந்துட்டு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 2 இயர்ஸ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அதோட ஃபார்முலா என்னென்னா பி இன்ட்டு ஆர் டிவைடட் பை 100 த ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இது வந்து இட்ஸ் ஆல்சோ ஈக்குவல் டு எஸ்ஐ இன்ட்டு ஆர் டிவைடட் பை 200. ஓகேவா? ஸோ எஸ்ஐங்கிறது என்னென்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிராஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டிவைடட் பை 200. இதுவே டிஃப்ரென்ஸ் பிட்வீன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 3 இயர்ஸ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஸோ அதோட ஃபார்முலா என்னென்னா சேம் இதே மாதிரி செகண்ட் இயரோட 2 இயர்ஸோட ஃபார்முலா எழுதிட்டு எக்ஸ்ட்ரா என்ன ஆட் ஆகுதுன்னா இன்ட்டு ஆர் டிவைடட் பை 100 ப்ளஸ் 3. ஓகேவா? ஸோ 3 இயர்ஸுங்கிறனால ப்ளஸ் 3. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலா வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். First problem, what will be the interest earned on sum of rupees 6,400 kept for 6 months at 25% interest rate compounded quarterly. ஓகேவா? ஸோ வந்துட்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க, குவார்ட்டர்லி வந்து காம்பவுண்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபார்முலா என்னென்னா குவார்ட்டர்லினா ஃபார்முலா வந்து ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ அமௌண்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் இன்ட்டு 1 ப்ளஸ் ஆர் டிவைடட் பை 4 டிவைடட் பை 100 த ஹோல் பவர் 4n. ஓகேவா? ஸோ இங்கே வந்துட்டு நம்ம எப்போவுமே இயரில் தான் கன்சிடர் பண்ணுவோம். இங்கே வந்து 6 months அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ 6 months நம்ம என்னன்னு மாற்றிக்கிறோன்னா 6 monthsங்கிறது என்ன அப்படின்னா 1 இயரோட ஹாஃப் தான் 6 months. ஓகேவா? ஸோ அதனால் இதை வந்து 0.5 years அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ ஏ ஈக்குவல் டு பிரின்சிபல் அமௌண்ட் வந்து 6,400 இன்ட்டு 1 ப்ளஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 25%. ஸோ வந்து 25 டிவைடட் பை குவார்ட்டர்லிங்கிறனால 4 டிவைடட் பை 100 கிராஸ் 4 இன்ட்டு n வந்து டைம் பீரியட் என்ன 0.5. ஓகேவா? ஸோ 6,400 இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணோன்னா 17/16 த ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா அமௌண்ட் எவ்வளோனா
7225 ஓகேவா. ஸோ இதுதான் அமௌண்ட். ஆனால் அவங்க வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா வாட் வில் பி த இன்ட்ரெஸ்ட் இயர்ன்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்க வந்து அமௌண்ட் கேட்கல, எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த 6 months குவார்ட்டர்லி அப்படின்னு அவங்க இது பண்ணாங்க இந்த ரேட்டில் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேவா. ஸோ நமக்கு வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அதிலே நம்ம என்ன பார்த்துருக்கோம், பிரின்சிபல் ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் அமௌண்ட்டுன்னு பார்த்துருக்கோம் ஓகேவா. ஸோ அதே சேம் தான் இங்கேயும், பிரின்சிபல் ப்ளஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் அமௌண்ட் ஓகேவா. ஸோ நமக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வேணும்னா அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல் ஓகேவா. ஸோ 7225 மைனஸ் பிரின்சிபல் எவ்வளோ 6400. ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து 825. ப்ராப்ளம் நம்பர் 2. வாட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வில் ₹5,000 fetch in 3 years 10 months at 30% per annum ஓகேவா. ஸோ இங்கே வந்துட்டு இந்த சம்மில் வந்துட்டு எல்லாமே கொடுத்துட்டாங்க ஓகேவா. பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ 5,000, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 30% per annumனு சொல்லிட்டாங்க ஓகேவா. ஸோ இதில் இருக்க ஒரே ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தோன்னா, இங்கே வந்து பீரியட் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க, டைம் பீரியட்னா 3 years 10 months இப்படி கொடுத்துருக்காங்க ஓகேவா. ஸோ இதை வந்துட்டு நம்ம இயர்ஸாக கன்வெர்ட் பண்ணிக்கிறோம், அதாவது 3 years 10 monthsன்னு இருக்குது ஓகேவா. ஸோ 3 years ப்ளஸ் 10 monthன்னு இருக்குது ஓகேவா. ஸோ வந்துட்டு நம்ம எல்லாத்தையுமே இயராக கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். ஸோ 10 டிவைடட் பை 1 இயர்க்கு எவ்வளோ மந்த் அப்படின்னா 12 month இருக்குது ஓகேவா. ஸோ 10 டிவைடட் பை 12 years ஓகேவா. ஸோ இதை எப்படி மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் எழுதலாம்னா 3 × 10 டிவைடட் பை 12 ஓகேவா. ஸோ இந்த மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை வந்து இதோட ஜென்ரல் ஃபார்மட் என்னென்னா n × a டிவைடட் பை b இயர்ஸ் ஓகேவா. ஸோ இந்த மாதிரி, அதாவது இந்த மாதிரி எதை நம்ம கன்வெர்ட் பண்ணாலும் n × a டிவைடட் பை b இயர்ஸ் இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணோன்னா அதோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தோன்னா அமௌண்ட் ஈக்குவல் டு p × 1 + r டிவைடட் பை 100 ஹோல் ரைஸ் டு n ஓகேவா. ஸோ இந்த n × 1 ப்ளஸ் இந்த a பை பின்னு இருக்குல்ல, ஸோ 1 + a பை b × r டிவைடட் பை 100 ஓகேவா. ஸோ இதான் ஃபார்முலா. இந்த மாதிரி மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் வந்து நம்ம இயர் ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருந்தோன்னா அதோட ஃபார்முலா வந்து இதுதான் ஓகேவா. ஸோ பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ 5,000 × 1 ப்ளஸ் ரேட் வந்துட்டு 30, ஸோ 30 டிவைடட் பை 100, இங்கே n என்னன்னா 3 ஓகேவா. ஸோ 1 ப்ளஸ் a பை b இங்கே என்ன 10 டிவைடட் பை 12 × 30 டிவைடட் பை 100 ஓகேவா. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணனா 13,731.25 ஓகேவா. ஸோ இதுதான் அமௌண்ட். ஆனால் இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்காங்க ஓகேவா. ஸோ ப்ரீவியஸ் ப்ராப்ளமில் பார்த்த மாதிரி தான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வேணும்னா என்ன பண்ணணும், அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல் ஓகேவா. ஸோ அமௌண்ட்லேருந்து பிரின்சிபல் மணி எவ்வளோ 5,000, ஸோ இதை சப்ராக்ட் பண்ணோன்னா 8,731.25 ஓகேவா. ஸோ இதுதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ப்ராப்ளம் நம்பர் 3. How much money invested at compound interest will yield ₹6,350.40 at the end of the 3 years? For the first year, the rate of interest is 5%. For second year, the rate increased to 12%. For third year, it increased to 8%. ஓகேவா. ஸோ வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பிரின்சிபல் அமௌண்ட் வந்து அவங்க கொடுக்கல ஓகேவா. ஸோ வந்துட்டு லாஸ்ட்டாக 3 இயர்ஸோட எண்டில் வந்துட்டு அவங்கக்கிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னா 6,350.40 ஓகேவா. ஸோ இந்த அமௌண்ட் வந்து அவங்களுக்கு 3 இயர்ஸ்க்கு அப்புறம் இருக்குது ஓகேவா. ஸோ இன்னொரு டேட்டா என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபஸ்ட் இயரில் அது எவ்வளோ இருக்குது அப்படின்னா 15% ஓகேவா. ஸோ ஃபஸ்ட் இயரில் வந்துட்டு அது வந்து 15%. For second year, it increased to 12%. For third year, it increased to 8% ஓகேவா. ஸோ ஃபார்முலா வந்துட்டு என்ன, a = p × 1 + r divided by 100 whole raised to n ஓகேவா. ஸோ a = p × 1 +, ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா 15 ஓகேவா. ஸோ 1 + 15 divided by 100 the whole power 1 ஓகேவா. ஸோ ஃபஸ்ட் இயர் இவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு செகண்ட் இயர் வந்துட்டு 12% இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஃபஸ்ட் இயருக்கும் செகண்ட் இயருக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னா 1 இயர் தான் இருக்குது ஓகேவா. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளமில் வந்துட்டு நம்ம எல்லாத்துக்கும் பிரின்சிபல் அமௌண்ட் வந்து தனித்தனியாக போடணுன்னு அவசியம் இல்லை, இது காமனாக ஒரு தடவை போட்டால் போதும் ஓகேவா. ஏன்னா எல்லாத்துக்குமே டிஃப்ரென்ஸ் வந்துட்டு 1 இயர் தான் இருக்குது. ஸோ அடுத்து தேர்ட் இயர் இட் இன்க்ரீஸ் டு 8% ஓகேவா. ஸோ 1 + 8 divided by 100. ஸோ 2க்கும் 3க்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னா 1 ஓகேவா. ஸோ லாஸ்ட்டாக வந்து அவங்கக்கிட்ட எவ்வளோ மணி இருக்குது அப்படின்னா 6,350.40 ஓகேவா. ஸோ இதிலேருந்து நம்ம இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணுறோம் ஓகேவா. ஸோ அமௌண்ட் நமக்கு தெரியும், பிரின்சிபல் தான் நமக்கு தெரியாது. ஸோ இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணோன்னா பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோனா 5,000 ஓகேவா. ஸோ இந்த 5,000 தான் அவங்க 3 இயர்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு இவ்வளோ அமௌண்ட் வந்து அவங்களுக்கு 3 இயர்ஸோட எண்டில் இருக்குது ஓகேவா. ப்ராப்ளம் நம்பர் 4. In 3 years, by compound interest, a sum becomes
rupees 900. But in 4 years, by compound interest, the same sum becomes rupees 1000. What is the sum and rate of interest? ஓகேவா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சம் அப்படின்னா பிரின்சிபல் வந்து நமக்கு கொடுக்கல. ஸோ அந்த பிரின்சிபலில் வந்துட்டு நம்ம வந்து 3 years காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணோன்னா 900 கிடைக்குது. 4 years இன்வெஸ்ட் பண்ணோன்னா 1000 கிடைக்குது. ஸோ வாட் இஸ் த சம் அண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்மக்கிட்ட கேட்டுக்காங்க. ஓகேவா? ஸோ பேசிக்காக என்னென்னு பார்த்தோன்னா இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னால் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணுவோன்னா பிரின்சிபல் வந்து சேம் தான். ஓகேவா? ஸோ பிரின்சிபல் சேம் தான். அதே தான் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயருக்கும் நம்ம வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். இதே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கான்செப்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட் டைம் மட்டும்தான் ஒரிஜினல் பிரின்சிபல் அமௌண்ட்டை எடுத்துக்குவோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் இயரில் வந்துட்டு ஒரிஜினல் பிரின்சிபல் அமௌண்ட் எடுத்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். செகண்ட் இயர் என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட் இயரில் இருக்க பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் அதை தான் செகண்ட் இயரில் பிரின்சிபலாக எடுத்துப்போம். ஓகேவா? ஸோ நான் வந்து இது வந்து ஸ்டார்டிங்கில் எக்ஸ்பிளைன் பண்ணதான். ஓகேவா? ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட் இயரில் வந்துட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் சேமாக தான் இருக்குது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் இயரில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன பண்ணுறாங்க? பிரின்சிபலை தான் எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லேயும் ஃபஸ்ட் இயர் வந்துட்டு பிரின்சிபல் அமௌண்ட்டை தான் எடுத்துக்கிறாங்க. ஓகேவா? ஸோ 1 yearல் வந்துட்டு ஃபஸ்ட் இயரில் வந்துட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து ஈக்குவல் டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. ஓகேவா? ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? 3 yearsலையும் 4 yearsலையும் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன? 1 year. ஓகேவா? ஸோ இந்த 1 year டிஃப்ரென்ஸில் எப்போவுமே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து ஈக்குவல் டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? ஸோ இந்த கான்செப்ட்டுக்காக தான் நான் இவ்வளோ சொன்னேன். ஸோ இப்போ வந்துட்டு 1 year டிஃப்ரென்ஸில் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து ஈக்குவல் டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு மணிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்துட்டு 100. ஓகேவா? ஸோ இதுதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட ஃபார்முலா என்ன? P cross R cross T divided by 100 ஈக்குவல் டு 100. ஸோ இதிலேருந்து நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ பிரின்சிபல் அமௌண்ட் வந்துட்டு 900 தென் R cross 1 divided by 100 ஈக்குவல் டு லாஸ்ட்டாக இருக்க டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 100. ஓகேவா? ஸோ இதுலேருந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு 100 divided by 9%. ஓகேவா? ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிடச்சிருச்சு. இதுலேருந்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி பிரின்சிபல் அமௌண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா என்ன? P into 1 plus R divided by 100. ஓகேவா? ஸோ அதில் எல்லா வேல்யூவும் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோனா rupees 656.10. ஓகேவா? ஸோ இதுதான் பிரின்சிபல் அமௌண்ட். ப்ராப்ளம் நம்பர் 5. The population of a city is 50,000 at present. It increases at the rate of 10% per annum. What was its population 4 years ago from present? ஓகேவா? ஸோ வந்துட்டு பாப்புலேஷன் ப்ராப்ளம் எல்லாமே நம்ம வந்துட்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அந்த ஃபார்முலாவில் தான் நம்ம வந்துட்டு சால்வ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இது வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டோட ஒரு அப்ளிகேஷன் கூட. ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணுவோன்னா பாப்புலேஷன் கேட்டாங்கனாலே அதை வந்துட்டு நம்ம வந்துட்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா தான் சால்வ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ஜென்ரலாக பாப்புலேஷன் வந்துட்டு எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெசென்ட்டில் வந்துட்டு எவ்வளோ அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோன்னா P into 1 plus R divided by 100 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஹோல் பவர் n. ஓகேவா? ஸோ என்ன அல்டர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படின்னு போட்டுக்கோம். ஓகேவா? ஸோ இதுதான் ஜென்ரலாக பாப்புலேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணால் நம்ம யூஸ் பண்ணுற ஃபார்முலா. ஓகேவா? ஸோ பாப்புலேஷன் வந்து இன்க்ரீசஸ் அப்படின்னா நம்ம வந்து இந்த இடத்துல வந்து ப்ளஸ் யூஸ் பண்ணுவோம். இதுவே பாப்புலேஷன் டிக்ரீசஸ் அப்படின்னா மைனஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இதுதான் பாப்புலேஷன் ப்ரெசன்ட் பாப்புலேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுற ஃபார்முலா. ஓகேவா? ஸோ நமக்கு ப்ராப்ளமில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 4 years ago அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்மக்கிட்ட வந்துட்டு பாப்புலேஷன் n years ago அந்த மாதிரி கேட்டாங்கன்னா அதோட ஃபார்முலா என்னென்னா P divided by 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் R divided by 100 the whole power n. ஓகேவா? ஸோ இங்கே Pங்கிறது என்னென்னா நம்ம வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் இது வந்து பிரின்சிபல்னு சொல்லுவோம். ஸோ இங்கே வந்துட்டு பாப்புலேஷனில் என்ன சொல்கிறோன்னா ப்ரெசன்ட் அமௌண்ட் ஆஃப் பீப்புள் அவங்கள தான் நம்ம என்ன சொல்லுவோன்னா Pன்னு வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ Rங்கிறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான். ஸோ இங்கே வந்துட்டு என்னன்னு பார்த்தோன்னா 4 years ago. ஸோ P4 ஈக்குவல் டு ப்ரெசென்ட்டில் எவ்வளோ இருக்காங்க? 50,000. ஸோ 50,000 டிவைடட் பை 1 ப்ளஸ் 10 டிவைடட் பை 100 த ஹோல் பவர் 4. ஓகேவா? ஸோ P4 ஈக்குவல் டு 34,150.67. ஓகேவா? ஸோ அப்ராக்சிமேட்லி 34,151. ஓகேவா? ஸோ இதுதான் 4 years agoக்கு முன்னாடி அங்கே இருந்த பீப்புள். ஓகேவா? பாப்புலேஷன். ப்ராப்ளம் நம்பர் 6. The difference between simple and compound interest on a certain sum of money for 2 years a 4% per annum is rupees 1. The sum of money is. ஓகேவா?
ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் 2 இயர்ஸில் வந்துட்டு டிஃப்ரென்ஸ் என்னென்னா 1 ரூபி ஓகேவா. ஸோ வந்துட்டு 4% per annum அதுதான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஓகேவா. ஸோ வந்துட்டு அவங்க வந்து பிரின்சிபல் அமௌண்ட் வந்து கேட்டிருக்காங்க. அந்த சம் ஆஃப் மணிஸ்னால் பிரின்சிபல் அமௌண்ட் வந்து கேட்டிருக்காங்க ஓகேவா. ஸோ நம்ம ஆல்ரெடி நமக்கு வந்து ஃபார்முலா வந்து இன்ட்ரோடக்ஷன்லேயே பார்த்தோம். ஸோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 2 இயர்ஸ்னால் ஃபார்முலா என்ன, P into R divided by 100 the whole square ஓகேவா. ஸோ வந்து டிஃப்ரென்ஸ் வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க 2 இயர்ஸ்க்கு எவ்வளோ ₹1 ஓகேவா. ஸோ 1 equal to P into 4%, ஸோ 4 divided by 100 the whole square ஓகேவா. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா பிரின்சிபல் எவ்வளோ 625. ப்ராப்ளம் நம்பர் 7. Harry invested some money in HDFC at 3% rate of interest. What would be the corresponding simple interest if after 2 years Harry got rupees 101.50 as compound interest ஓகேவா. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதாவது 3% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் வந்துட்டு ஹரி வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுறான் ஓகேவா. ஸோ அவங்களோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ ஆஃப்டர் 2 இயர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க ஓகேவா. ஸோ இதுக்கும் சேம் ஃபார்முலா தான், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அதில் வந்துட்டு என்ன ஃபார்முலா பார்த்தோன்னா P into R divided by 100. நான் இன்ட்ரோடக்ஷன்லேயே சொன்னேன் இதுக்கு வந்து இன்னொரு ஃபார்முலாவும் இதுக்கு ஈக்குவல் டு இன்னொரு ஃபார்முலாவும் இருக்குது ஓகேவா. ஸோ அது என்னென்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிராஸ் R divided by 200 ஓகேவா. ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிராஸ் R divided by 200 ஓகேவா. ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க 101.50 மைனஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். தென் ஈக்குவல் டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிராஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ 3%. ஸோ 3 divided by 200 ஓகேவா. ஸோ இங்கே வந்துட்டு 100 இல்லை 200. ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிவிட்டு சிம்பிளிஃபை பண்ணோன்னா ஹரியோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோனா ₹100. ப்ராப்ளம் நம்பர் 8. Find the principal amount invested if the difference between compound interest and simple interest obtained for 3 years at rate of interest of 25% is ₹320 ஓகேவா. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ப்ரீவியஸ் ப்ராப்ளமில் வந்து 2 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ் கொடுத்துருந்தாங்க, இங்கே வந்துட்டு 3 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க ஓகேவா. ஸோ அந்த 3 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ 320. நம்மக்கிட்ட என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா பிரின்சிபல் அமௌண்ட் வந்து நம்மக்கிட்ட கேட்டிருக்காங்க ஓகேவா. ஸோ இந்த ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் ஃபார் 3 இயர்ஸ் ஃபார்முலா என்னென்னா P into R divided by 100 the whole square into R divided by 100 plus 3 ஓகேவா. ஸோ இதுதான் ஃபார்முலா. ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து 320 ஈக்குவல் டு P into rate of interest எவ்வளோ 25%. ஸோ 25 divided by 100 the whole square into 25 divided by 100 plus 3 ஓகேவா. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோனா 1575.38 ஓகேவா. ஸோ இதுதான் பிரின்சிபல் அமௌண்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இஃப் எனி டவுட்ஸ் ask in the comment section.